வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கூடலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, பூராட நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் எது சார்ந்த உயர்கல்வியினை தேர்வு செய்யலாம், எது சார்ந்த படிப்புகள் அவர்களுக்கு யோகமாக மாறி பின்னாளில் அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்யும், எது சார்ந்த படிப்புகளை அவர்கள் தேர்வு செய்தல் கூடாது, பின்னாளில் அது தோஷமாக மாறி அவர்களுக்கு பயனில்லாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வேகமாக இயங்கி வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட சூழ்நிலையில் தங்களது பிள்ளைகளை எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற பெற்றோர்களின் குழப்பத்திற்கு தீர்வு தரும் விதமாக இந்த வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது. பெற்றோர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிராரப்த கர்மா அடிப்படையிலான படிப்புகளை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர்கள் வாழ்வில் துணை புரியுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பூராட நட்சத்திரக்காரர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்கின்ற பொழுது, இவர்கள் கற்பனைக்காரகனான கலைகளின் அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரக்காரர்கள். கற்பனை வளம் மிக்கவர்கள், கலை ஆர்வம் மிக்கவர்கள், புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் உடையவர்கள், புதிய விஷயங்களை உருவாக்குவதில் ஞானமுடையவர்கள், ரசிப்புத்தன்மை மிக்கவர்கள், கணித ஞானம் குறைந்தவர்கள், சுகவாசிகள், தொட்ட காரியத்தின் மீது கண்ணாய் இருந்து காரியத்தை முடிப்பவர்கள், உணவு பிரியர்கள், தலைமை பண்பு மிக்கவர்கள், எதிர்பாலினத்தாரையும் தலைமை பண்புடன் கையாள தெரிந்தவர்கள், பயண விரும்பிகள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், அனைத்து நிலை மக்களுடனும் சமமாக பழகத் தெரியாதவர்கள், தவறுகளை அதிகம் சுட்டிக்காட்டக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள், தான் கற்றதை பிறருக்கு தெளிவாக விளக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், கடினமாக உழைக்க முடியாத உடல் கர்மா உடையவர்கள், மொழி ஆளுமை மிக்கவர்கள், எழுத்தாலும் பேச்சாலும் பல்வேறு மொழிகளின் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பண மேலாண்மை குறைந்தவர்கள், பெரும்பாலும் படித்த படிப்பிற்கும் பார்க்கின்ற பணிக்கும் சம்பந்தமற்ற கர்மா உடையவர்கள். இவர்களை பொறுத்தவரை எது சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த படிப்புகள், அஸ்ட்ரானமி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி ரிலேட்டட் கோர்சஸ் ஆகியவை இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்பு, மொழி சார்ந்த படிப்புகள், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேஷன் டெக்னாலஜி, மியூசிக், கேட்டரிங் டெக்னாலஜி, கோஆபரேட்டிவ் சார்ந்த படிப்புகள், சட்ட படிப்பு ஆகியவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை சாப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், மெட்டலர்ஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஆகியவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை சித்தா, பார்மசி, ஆயுர்வேதா மருத்துவ படிப்புகள், குழந்தையின்மை சார்ந்த மருத்துவ படிப்புகள், பெண்கள் சார்ந்த மருத்துவ படிப்புகள், உளவியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள், தோல் சார்ந்த மருத்துவ படிப்புகள், நீரிழிவு நோய் சார்ந்த மருத்துவ படிப்புகள், ஆப்டோமெட்ரி, நரம்பியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள் ஆகியவை இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இவர்கள் எது சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்தல் கூடாது என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ், சிஏ, காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, மண்ணியல் சார்ந்த படிப்புகள், ஃபினான்ஸ் ரிலேட்டட் படிப்புகள், வங்கி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆகியவை இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை பிபிடி, பிடிஎஸ், அலோபதி,
நர்சிங், எம்எல்டி போன்ற இரத்த ஆய்வு சார்ந்த படிப்புகள், கழிவு நீக்க உறுப்பு சார்ந்த படிப்புகள், குழந்தை மருத்துவம், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, எலும்பு சார்ந்த மருத்துவ படிப்புகள், இதயம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், எக்ஸ்ரே டெக்னாலஜி போன்ற படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. சேரக்கூடாத படிப்புகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள படிப்புகளை ஒருவேளை இவர்கள் சேர வேண்டிய சூழ்நிலை வந்தால், அது சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால், இவர்கள் தங்களுடைய பணி அமைப்பை மாற்றிக்கொள்வது நல்லது. அது சார்ந்த ஆசிரியர் பணியிலோ அல்லது அரசு போட்டித் தேர்வுகள் சார்ந்த தேர்வுகளை எழுதி தங்களுடைய பணி அமைப்புகளை மாற்றிக்கொள்ளுதல் இவர்களுக்கு நல்லது. அல்லது இயற்கையாகவே இவர்களது பணி அமைப்பானது மாறி அமையக்கூடிய சூழல் பின்னாளில் அமையும். பிரத்யேகமாக பார்க்க போனால் பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்பு, மருத்துவம் சார்ந்த படிப்பு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பார்மசி, ரோபோட்டிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்பு, பிசிக்ஸ், தோல் சார்ந்த மருத்துவ படிப்பு, மொழி சார்ந்த படிப்புகள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன் டெக்னாலஜி, மியூசிக், ஆசிரியர் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. நான்காம் பாதத்தை பொறுத்தவரை சட்ட படிப்புகள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ், பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்ரி அண்ட் ஃபாரஸ்ட்ரி ரிலேட்டட் கோர்சஸ், கோஆபரேட்டிவ் ரிலேட்டட் கோர்சஸ் ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உச்சம் பெற்ற மற்றும் ஆட்சி பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 4ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். இதன் அடிப்படையில் இவர்களுக்கான உயர்கல்வியினை தேர்ந்தெடுத்தால் அது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆய்வின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனைக்கு எட்டியவரை உள்ள படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனை கடந்து இன்னும் நிறைய படிப்புகள் இருக்கின்றன. ஏதேனும் புதிய படிப்பில் நீங்கள் இணைய விரும்பினால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் அது உங்கள் பிராரப்த கர்மாவிற்கு ஏற்றதா என்பதை நன்கு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் உங்களுடைய படிப்பினை தேர்வு செய்து கொள்ளுதல் உங்களுக்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் எது சார்ந்த படிப்புகள் உங்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் படிப்புகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் பலன் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.